என்ன சொல்லிருக்காங்க படத்துல? படத்துல என்ன சொல்லிருக்காங்க, பார்க்க வேண்டிய படம் தான் சார். அதெல்லாம் பாருங்க. பாலாஸ்டார் படம் மாதிரி கதை நல்லா தெரிய வேண்டியது தானே இல்லையா? லேடிஸ்க்கு பக்காவா சொல்லி கொடுத்துருக்காரு. புரியல ப்ரோ. பிதா மகன் ஆக்டிங்கே தான் ப்ரோ. அருண் விஜய் வேற லெவல்ல இருக்கு படம். இந்த மாதிரி நான் தங்கச்சி கேரக்டர் நல்லா இருக்கு. நான் படம் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. படம் அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அருண் விஜய் சார் செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். தங்கச்சி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. பாலாஸ்டார் ஒரு படம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரி என்ன சொல்ல வந்திருக்காங்க? அவரோட எப்பவுமே நல்லா சூப்பரா டைரக்ட் பண்ணுவாரு. எப்பவுமே நல்லா சூப்பரா இருக்கும். அவரோட பாலாஸ்டார் படமே எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கும். இவரும் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா என்ன பிடிச்சிருக்குக்கா படத்துல? சூப்பரா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு? அட்டகாசமா இருக்கு. அண்ணாவுடைய நடிப்பு சூப்பர். இவர் பேசாம ஹிட் கொடுத்ததே செமையா இருக்கு. முடிகிற காட்டுல இருந்து அவ்வளவு அருமையா எடுத்துக்கிறாங்க படம். பாலா அவ்வளவு அருமையா எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அருண் விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு நல்ல ஒரு ஆக்ஷனும் நல்லா சூப்பரா எடுத்து நடிச்சுக்கிறாரு. இது ஒரு ஹாஸ்டலுங்க, இது மாதிரி லேடிஸுங்க, இது மாதிரி தப்பான ஒரு ஆம்பளைங்க பார்க்கறது இது ஒரு மனப்பாடமா இருக்கணும். இதை மாரி தண்டனை கொடுக்கணும். அதான் சொல்ல வந்திருக்காங்க கதையில. இது மாதிரி தப்பான விஷயம் பார்க்க கூடாது. அவங்கள பெண்களை பார்க்க கூடாது. பார்த்தா இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா மற்றவங்களும் திருந்துவாங்க. அந்த தண்டனை வந்து ஏற்றுக்கக்கூடியதா இருக்குங்களா? ஆமா, கண்டிப்பா. படம் என்கேஜிங்கா ஒரு மாதிரி ஜாலியா போகுதா இல்ல இப்படி ஒரு மாதிரி சென்டிமெண்டலா எமோஷனலா? ஒரு சென்டிமெண்டா ஒரு காமெடியா, ஃபர்ஸ்ட் வந்து காமெடியா, அதுக்கப்புறம் ஒரு படம் சீரியஸா ஒரு சூப்பரா லாஸ்ட் பினிஷ்ல வந்து அருமையா இருக்குது. லாஸ்ட்ல கண்ணீரே அழுதுட்டேன். அதனால தான் நான் கண்ணாடி போட்டுனுக்கிறேன். லாஸ்ட் பினிஷ் இதெல்லாம் ஃபேமிலியோட பாக்குற படம். அவங்க பார்த்தாங்க அழுதுருவாங்க. நீங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசியிருந்தா கூட அந்த அளவுக்கு அவர் ரீச் ஆயிருப்பாருன்னு என்ன தெரியல. அந்த ஆக்டிங் மூலியமா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காருன்னு தான் ஒரு இது வருது. ஓகே போதும். படம் சூப்பரா இருக்குங்க. என்ன சொல்ல வந்திருக்காங்க? இல்ல நல்ல ஒரு கருத்து. ஊனமுற்றவர்களை வந்து சில பேர் தப்பான பார்வைகளில் பார்க்குறாங்க. அதை வந்து சார் தட்டி கேட்குறாங்க. அது ஊனமுற்றவருக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். எங்களையும் இந்த மாதிரி ஒரு நினைக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி அது ஒரு பழி வாங்க படம். நல்ல படம். பாலா சார் சூப்பராக எடுத்திருக்காரு. ஆக்டிங் வேற லெவல். பேசாட்டு காது கேட்காட்டாலும் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு பிரதர். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க கதையில? என்ன சொல்லிருக்காங்க? இது கிரைம் சப்ஜெக்ட் தான். அது கிரைம்னா மக்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண் வன்கொடுமை இருக்கு இல்லைங்களா, பார்வையற்றோர் இந்த மாதிரிலாம் அந்த சொல்லுவாங்க மனநல காப்பவங்கலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நடக்கிற சப்ஜெக்டாக வந்து. அருண் விஜய் சாரோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்கு இந்த படத்தில்? அருண் விஜய் சார் வந்து எக்ஸ்ட்ராரியாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு சார். கடைசி சீனில் என்ன அளவு வச்சிட்டாரு. அது உண்மை. அது 100%. இது வந்து பேட்டி கொடுக்கணுன்றதுக்காகவோ இல்லை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நான் பாலா சார் படம்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம சேர்த்து பார்த்த சின்ன வயசு ஆடியன்ஸ் நான். சரி பார்க்கணுன்னு வந்தேன். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார்ல, அளவைப்பன்னு சொல்கிறாரு. சத்தியமாக அளவு வச்சிட்டாரு. நான் எந்திரிச்சு அவர் மேலே நிற்கிறாரு. நாங்கள் கை காட்ட கூட எனக்கு அந்த சந்தோஷம் மனசில் துக்கம் இருந்துச்சுன்னா சந்தோஷம் எப்படி வரும்? அவரை பார்த்து நம்மளை சார் அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு வரல. நேரடியாக பார்க்குறோம். அவர் சொல்கிறது கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா என் மனசில் துக்கம் இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டார் ஒரு லாஸ்ட் சீனை. அப்போ எப்படி நம்ம சந்தோஷப்படுத்த முடியும்? அப்படியே வெளியே வந்து மூஞ்சி கழிச்சு வெளியே பண்ணிட்டேன். இல்லை சார், இது வந்து இவர் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்க முடியாது கேரக்டர் பண்ணியிருக்காரு இதில். அதுக்கு வந்து சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல. இது வேற மாதிரி பண்ணியிருக்காரு. இவருடைய ஜானரில் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார். சாங் ஒரு 3 சாங். ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மெலோடி சாங் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா பின்னி எடுத்துருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. சாம்சங் நல்லா இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க சார். அது கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க யார் பேர் தெரியல எனக்கு. உண்மையில நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கச்சி கேரக்டர் ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுங்கள். ப்ரோ கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட ரிவ்யூ சொல்லலாம். படம் கான்செப்ட் சூப்பராக இருக்கு ப்ரோ. என்ன சொல்ல வந்திருக்காங்க?
ஒரு ஊனமுற்றவங்க வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அது வந்து இந்த வேர்ல்டில் வந்து எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற கான்செப்ட் ப்ரோ. பர்ஃபெக்டாக இருக்கு படம். பாலாக்கு ஏற்ற படம். இவருக்கு வந்து பர்ஃபெக்ட் ரோலு சூப்பராக இருக்குது. அருண் விஜயோட ஆக்டிங் எப்படி இருக்கு இந்த படத்துல? செம்மையாக இருக்குது சீரியஸாக சொன்னால். அச்சு நவுத்திருக்காரு படத்தையே.